அஜித் குமார் ஒரு முன்னணி நடிகர் மட்டும் இல்ல, ஒரு அர்ப்பணிப்பு கொண்ட ரேசரும் தான். அஜித் குமார் ரேசிங் இந்த சீசனின் முடிவை அடைஞ்சிருக்கு. ஆனா அந்த அனௌன்ஸ்மெண்ட் ஒரு சாதாரண நோட் இல்ல, அது பியோர் மோட்டிவேஷன். அஜித் குமார் சொல்லி இருக்காரு, இந்த அதிசயமான ஆண்டு பற்றி எண்ணற்ற கதைகளை எழுதலாம். ஆனா முக்கியமானது என்னன்னா, ஒவ்வொரு சுற்றிலும் ஒவ்வொரு சவாலிலும் நாங்க மேலும் வலிமை அடைந்திருக்கோம். இதுதான் ஆரம்பம். இந்த வருடம் அஜித் குமார் ரேசிங் லிட்டரலி ஒரு மைல் ஸ்டோனை அடைஞ்சிருக்கு. முதல் முறையாக ஒரு இந்திய குழு யூரோப்பியன் மற்றும் மிடில் ஈஸ்டர்ன் என்டியூரன்ஸ் சீரீஸ்ல முழு நேரமாக பங்கேற்றிருக்கு. அதோட அவர்களோட முதல் இன்டர்நேஷனல் போடியம் வெற்றியும் இதே வருடம் வந்தது. டீம் எக்ஸ் டைம்லைன்ல அவர்கள் வெளியிட்ட நோட் ரொம்பவே இன்ஸ்பைரிங். ஒவ்வொரு ரேஸுக்கு பின்னாடியும் இருந்தது ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், மெக்கானிக்கல் சேலஞ்சஸ் மற்றும் கண்டினியூஸ் ப்ரிப்பரேஷன். மெக்கானிக்ஸ், இன்ஜினியர்ஸ், டிரைவர்ஸ் எல்லாரும் பெர்ஃபெக்ஷனுக்காக வேலை செஞ்சாங்க. அந்த நோட்ல ஒரு வரி ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கா இருந்துச்சு. ஒவ்வொரு ஏமாற்றமும் அடுத்த வெற்றிக்கான ஒரு படிக்கல்லா மாறுது. அதாவது ஒவ்வொரு தடையும் அடுத்த வெற்றிக்கான பாதைதான். ரேசஸ் தவறியதா இருந்தாலும், மெக்கானிக்கல் இஷ்யூஸ் வந்திருந்தாலும் அந்த அனுபவங்களே அவர்களை இன்னும் வலிமையாக்குது. அஜித் குமார் ரேசிங் சொல்றது, இந்த டெபியூட் இயர் அவங்களுக்கு நிறைய ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கு. அந்த லிஸ்ட்ல அச்சீவ்மெண்ட்ஸ் மட்டும் இல்ல, லேர்னிங்ஸும் இருக்கு. அஜித் குமார் அவரோட நன்றியை சொல்லியிருக்காரு. எங்களோடு நின்ற அனைவரின் ஆதரவின்றி இதை சாதிச்சிருக்க முடியாது. இந்த சீசன் கடின உழைப்பும் பணிவும் கொண்டு கட்டப்பட்டிருக்கு. அதாவது இது ஒரு குழுவின் வெற்றி இல்ல, ஒரு லேர்னிங் ஜர்னி. அவரோட டீம் சீரீஸ் ஆர்கனைசர்ஸ், பார்ட்னர்ஸ் டீம்ஸ், சப்போர்ட் ஸ்டாஃப் மற்றும் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க. அவங்களோட சப்போர்ட் தான் ஒவ்வொரு ரேஸ்க்கும் பின்னால் இருந்த ரியல் ஸ்ட்ரென்த். இந்த சீசன் முடிஞ்சிருக்கலாம், ஆனா அஜித் குமார் ரேசிங் சொல்றது தெளிவா இருக்கு. இது முடிவில்லை, அடுத்த அத்தியாயத்துக்கான தொடக்கம். அஜித் குமார் சொன்ன மாதிரி this is only the beginning. அடுத்த சீசன்ல இன்னும் பெரிய இலக்குகள், இன்னும் வலிமையான ரிட்டர்ன். அதுதான் அவர்களோட நோக்கம். அஜித் சாரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிரியோ டிஜிட்டல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.